வணக்கம் மக்களே. காந்தாரா திரைப்படம் உலகம் எங்கும் கொண்டாடப்பட்டு வந்துட்டு இருக்கு. படத்தை பார்த்த எல்லாருமே கடைசி 40 நிமிஷம் வேற லெவல் பயங்கரமா இருக்கு அப்படி இப்படின்னு சொன்னாங்க. சரி, நம்ம போய் பார்த்தா என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்காங்க. 1000ல் படத்துல வரக்கூடிய கடைசி 40 நிமிட படத்தை அப்படியே காந்தாரால எடுத்து வச்சிருக்காங்க. 1000ல் ரீமாசன் பார்த்திபனை காதலிக்கிற மாதிரி நடிச்சு ஏமாத்தி சோழர்களை தோக்கடிச்சு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அவங்க குலதெய்வத்தை அங்கிருந்து கொண்டு போறதுதான் பாண்டியர்களான ரீமாசன் கதாபாத்திரம் செஞ்சிருக்கும். அதையே தான் காந்தாரால கடைசி 40 நிமிடம் படமாக்கியிருக்காங்க. தங்கலான் படம் மாதிரி தான் இவங்களுடைய திரைப்படமும் இருந்துச்சு. ஏன்னா அந்த ஃபைட் எல்லாம் கொஞ்சம் மொக்கையா இருந்தது. சிஜி கூட நல்லாவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். தமிழ்ல அடிச்சு துவைச்சு முடிச்ச கதைகளை எடுத்து டெக்னாலஜி வச்சுக்கிட்டு புது படமா மாத்தி எடுத்திருக்காரு காந்தாரா திரைப்படத்தோடைய டைரக்டரான ரிஷப் ஷெட்டி. தமிழ்ல இந்த மாதிரி படம்லாம் எடுக்க மாட்டாங்களா அப்படின்னு உடனே எல்லாரும் வந்துடுறாங்க. ஏன்னா எப்பயும் சொல்றது இந்த ஒரு விஷயம்தான். தமிழ்ல நிறைய படம் வருது, இப்படி யாராவது படம் எடுக்கிறாங்களா? இப்படி ஒரு ஃப்ரேம் கூட தமிழ்ல வரலையேன்னு குத்தம் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. இதுக்கு ஒரு அளவே இல்லாம தான் போயிட்டு இருக்கு. மலையாளத்துல இருந்து ஒரு படம் வந்து ஜெயிச்சாலும் சரி, தெலுங்கு கன்னடம் இப்படி எந்த மொழியில இருந்து இங்க ஓடிட்டா உடனே இந்த ஸ்லோகனை ஆரம்பிச்சிடுறது. தமிழ்ல இப்படிலாம் படம் எடுக்கல அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? உண்மையை சொன்னா தமிழ்ல எப்போவோ சாதித்து காட்டின படங்களை பார்த்துதான் அவங்க இந்த மாதிரியான திரைப்படங்களையே உருவாக்குறாங்க. இப்ப மற்ற மொழிகள்ல வரக்கூடிய பிரம்மாண்டம், ஃபேண்டசி, ஆன்மீகம், பேய்னு எந்த ஜானர் எடுத்தாலும் அதுக்கு முன்னோடி நம்ம தமிழ் சினிமா தான். திருவிளையாடல்ல ஆரம்பிச்சு சங்கரோட ரோபோ வரையும் இதுக்கு எக்கச்சக்க எக்ஸாம்பிளா நம்ம சொல்லலாம். இப்ப வந்திருக்கக்கூடிய காந்தாரா திரைப்படம் கூட 1000ல் படத்தையும் சமீபத்துல வந்த தங்கலான் படத்தையும் காப்பி அடிச்சுதான் வந்திருக்கு. பல வருஷத்துக்கு முன்னாடி வந்த 1000ல் கதை, விஷுவல், பிரம்மாண்டம் எல்லாத்துலயுமே வரலாறு படைச்ச ஒரு திரைப்படம். அந்த படத்தோட மிக முக்கியமான கதையம்சமா வர்றது 2 சாமிகளை கும்பிடக்கூடிய குழுக்களுக்கு இடையே வரக்கூடிய சண்டை தான். அத அப்படியே காந்தாராலையும் அரசர் கால கதையா கொண்டு வந்திருக்காங்க. நாயகி வில்லியா மாறுற ட்விஸ்ட் எல்லாம் 1000ல் நம்ம பார்த்துட்டோம். இதுவும் அப்படியே காந்தாரால வருது. இப்படி எல்லாத்துலயும் உச்சமா வந்த 1000ல் இங்க ஓடவே இல்லை, மற்ற மொழிகள்ல தான் ஓடுனுச்சு. ஆனா ஏன் இந்த மாதிரி எல்லாம் குறை சொல்றீங்க? தமிழ்ல நல்ல படம் வந்தா அதை பாக்குறதும் கிடையாது, நல்ல ரிவ்யூவும் கொடுக்கறது கிடையாது. ஆனா மற்ற மொழிகள்ல வந்தா பாராட்டி தள்ளுறது, தமிழ்ல இப்படி ஒரு படமே வரலன்னு சொல்லிடுறது. தங்கலான் சமீபத்துல வந்த ஒரு அற்புதமான திரைப்படம், அதுக்கும் ரொம்ப நெகட்டிவான ரிவ்யூ தான். சில நெகட்டிவ் இருந்தாலும் இந்த திரைப்படமும் நல்லா இருந்துச்சு. அச்சு அசலா வரலாறோட ஆன்மீகத்தையும் மரபையும் ஃபேண்டசியும் கலந்து சொன்ன திரைப்படம். அரசன் தங்க புதையலுக்கு ஆசைப்பட்டு மக்களை கூட்டிட்டு போய் ஏமாத்துறது, அரசனுக்கும் மக்களுக்கும் வரக்கூடிய சண்டை, பரம்பரையா பொக்கிஷத்தை கடவுள் பாதுகாக்கிற கூட்டம், இதுல வரக்கூடிய யட்சி, இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மாத்தி காந்தாரால வருது. கமர்ஷியல் பொடி தூவி கலரா தந்த உடனே கொண்டாட ஆரம்பிச்சிடுறாங்க. முழுக்க 1000ல் தங்கலானுடைய காப்பி அடிச்ச ஒரு படம் தான் நீங்க கொண்டாடிட்டு இருக்கிற காந்தாரா திரைப்படம். ஆனா நீங்க இப்படிலாம் தமிழ்ல படமே வரதில்ல அப்படின்னு தயவு செய்து சொல்ல ஆரம்பிக்காதீங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் சோ கால்டு விமர்சகர்களே, ரசிகர்களே, இப்படியெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி தமிழ்ல எப்படிப்பட்ட படங்கள்லாம் வந்திருக்கு அப்படின்னு கொஞ்சம் பார்த்துட்டு சொல்லுங்க. இனிமே இப்படி எல்லாம் தமிழ்ல படம் எடுக்க முடியாது. அண்ட் இதெல்லாம் தாண்டி மக்கள் பிரச்சனைக்கு உண்டான படத்தெல்லாம் இப்போ எடுக்க நம்ம தமிழ் டைரக்டர் எல்லாம் போயிட்டாங்க. அதனாலதான் இந்த திரைப்படம் இப்போ வர்றதில்ல. இந்த மாதிரிலாம் மற்ற லாங்குவேஜ்ல எடுக்கிறாங்களான்னு கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. அண்ட் இந்த திரைப்படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் மறக்காம சொல்லுங்க.